கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஜெப ஆலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திறந்து வாசித்து உட்கார்ந்த இயேசு இப்போது பேசத் தொடங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்கிற வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அவர் பேசுகிறதை கேட்ட எல்லாரும் அவருக்கு நல்ல சாட்சி கொடுத்தார்கள். நீர் பேசுகிறது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நீர் எங்களோட வாய் திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை மிகுந்ததாக இருக்கிறது. நீர் பேச பேச எங்களுக்கு கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. கேட்க கேட்க எங்கள் ஆத்மாவுக்கு கிருபை பெருகுகிறது. சாதாரண தச்சனுடைய யோசேப்பின் குமாரனிடமிருந்தா இவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க முடிகிறது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயம் சென்றார்கள். ஒருவன் ஜெபித்தான், ஏசப்பா, நான் அநியாயம் செய்யாமலும் பாவம் செய்யாமலும் இருக்கிறேன். நன்றாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபித்தான். மற்றொருவன் ஆலயத்தில் இருக்கும் இயேசுவையும் பார்க்க பயப்பட்டவனாய், ஆண்டவரே, உம்மை பார்க்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஒரு பாவியான மனுஷன். என்மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமான் என்றார். ஏனென்றால் இவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளெல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகள், கேட்கிறவர்களுக்கு பயனுள்ள வார்த்தைகள். ஆகவே அப்படி சொன்னார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு பேசின வார்த்தைகளையும் பதிலாக மக்கள் பேசின வார்த்தைகளையும் சிந்தித்து பார்ப்போம். இயேசு பாடம் வாசித்ததையும் பேசின வார்த்தைகளையும் மக்கள் கேட்டு அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற மக்கள் நற்சாட்சி கொடுப்பார்களா? நீ பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று நம்மை பார்த்து கூற முடியுமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் நற்சாட்சி கொடுக்கத்தக்க பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி ஆச்சரியப்படத்தக்க கிருபையுள்ள வார்த்தைகளை நம் வாயிலிருந்து வர கேட்டு எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை அடையவும் குணமடையவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளை பேசவும், இவர்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிறவர்களுக்கு கிருபை உள்ளதாகவும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.